தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்ட புதுச்சேரி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் வருகையால் புதுச்சேரி முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஏப்ரல் 9ஆம் தேதி புதுச்சேரியில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அப்பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட இன்று புதுச்சேரி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கிட கேட்கலாம். ஜெயக்குமார் வணக்கம். என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு பிரதமரின் வருகையொட்டி உங்க விரிவான தகவல்? புதுச்சேரியில திறந்த வெளியில் பிரதமர் மோடி இன்னைக்கு ரோட் ஷோ செய்கிறார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திறந்த ஜீப்ல ஆதரவு திரட்டுகிறார். என்பது புதுச்சேரி முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் சில நாட்களே உள்ள நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் களை கட்டியுள்ளது. புதுச்சேரியில் வருகிற பிரதமர் மோடி அண்ணா சாலை ரோட் ஷோவில் நடத்துகிறார். தேசிய ஜனநாயக கட்சி வேட்பாளரை ஆதரித்து ஓட்டு சேகரிக்க இன்று நகரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் வருகிற 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 30 தொகுதிகளுக்கும் தேர்தல் களத்தில் 294 வேட்பாளர்கள் உள்ளனர். ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னும் 6 நாட்களே உள்ள நிலையில இன்று புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்துகிறார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா புதுச்சேரி முழுவதும் துணை ராணுவ படை மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணிகள் ஈடுபடுத்தப்படுகின்றனர். கரெக்டாக இன்று அதாவது ரோட் ஷோவில் அஜந்தா தியேட்டர்ஸ்ல ராஜா தியேட்டர் வரையும் தான் வருகிறாரு. அது பாத்தீங்கன்னா அங்க விழா கோலம் கொண்டுள்ளது. புதுச்சேரியில பாத்தீங்கன்னா இந்த ரோட் ஷோ புதுச்சேரி முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பும் தடுப்புகளை கொண்டு அங்கங்கே தடுப்புகட்டை அமைத்துள்ளனர். இது பாத்தீங்கன்னா 4:15 மணிக்கு புதுச்சேரி வரைக்கும் பிரதமர் மோடி 4:15 5:15 மணி வரைக்கும் 1 மணி நேரம் ரோட் ஷோவில் கலந்துகிறார். இதுல கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் 30 தொகுதி வேட்பாளர்களையும் ஆதரித்து அவர் பேசுகிறார். இதுல முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களும் இதில் பங்கேற்கிறார்கள். ராதிகா.